ஹாய் மிஸ்டிக் சோல், வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு 3 சைன்ஸ் இருக்குது. அது என்ன சைன்ஸ்ன்னு பார்க்கலாமா? இப்போ நமக்கு வந்திருக்கிற கார்டு எனர்ஜி என்ன அப்படின்னா, நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் 10 ஆஃப் கப்ஸ். அதாவது இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் மெயின் சைன் அப்படின்னு பார்க்கும்போது நைட் டைமில் அதிகமாக அந்த மெமரிஸ் வரும். ஸோ அந்த டைமில் தான் ஒரு கில்ட், ஒரு ரெக்ரெட்டு, அதாவது நான் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேனோ அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்கு, அந்த மாதிரி ஒரு ஓவர் திங்கிங் இருக்கும். மிஸ் பண்ணுறது டீப்பாக இருக்கும்போது இந்த கார்டு கண்டிப்பாக வரும். ஸோ ஒரு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு அந்த நினைவுகள் வரும். ஸோ 2வது கார்டு பார்க்கும்போது உங்களை டைரெக்டாக ரீச் அவுட் பண்ணாமல் இன்டைரக்டாக செக் பண்ணுவாங்க. அதாவது சோசியல் மீடியாவில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஆனால் உங்களை அவங்க குவைட்லி அப்சர்வ் பண்ணுறது இந்த கார்டு மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது ஒரு எமோஷ்னல் ஹாப்பினஸ்ஸு, அதாவது நீங்கள் ஒரு ஃபேமிலி வைபு கொடுத்துருக்கீங்க. ஸோ அவங்க கூட இருக்கும்போது நம்ம ஹாப்பியாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால தான் அவங்க மூவ் ஆன் பண்ணவே முடியலை. ஸோ உங்களை நினச்சாவே அவங்க ஹார்ட்டில் ஒரு வார்ம் வர்றதுனால இந்த பர்சன் உங்களை டீப்பாக மிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஈகோ ஃபியர் ரீசன் தான் டைரெக்டாக அவங்க வரமாட்டாங்க. பட் அவங்க மைண்டில் நான் ரீச் அவுட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஆக்சலேஷன் மைண்டில் தான் இருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறதுனா, ஒரு மிஸ்ஸிங், அதாவது நினச்சாலும் சில பேர் பேச மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ நினைவு மட்டும் கிடையாது, உங்களை விட முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. தேங்க்யூ. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.